Good morning. Today I am going to teach you articles. What is article? The articles a, an, and the are determiners used before nouns and sometimes adjectives. What is determiner? Determiner na enna? Determiner is a word that comes before a noun to show how the noun is being used. Determiner அப்படின்றது நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற வேர்ட் அதை தான் டிட்டர்மினர்னு சொல்லுவாங்க. why we are using that to show how the noun is being used. நவுனை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸை அந்த டிட்டர்மினர்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். Okay, so a and the, these three words are known as articles. Articles can be divided into two. One is indefinite article, another one is definite article. Indefinite article means it doesn't pinpoint anything particularly. Okay, it doesn't pinpoint anything in particular. Okay, definite article pinpoints something, pinpoints the noun in particular. Particular noun particular pinpoint பண்ணுறது definite article. யாரையுமே பர்டிகுலராக சொல்லாமல் காமனாக சொல்கிறது, காமன் நவுன்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு வர்றது தான் இன்டெஃபினட் ஆர்டிக்கல். There are two indefinite articles. They are a and. There is only one definite article, that is the. Where do we use a and? A-வும் and-ம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? Before singular nouns. What does mean by singular? Only one. எதெல்லாம் ஒன்றே ஒன்று இருக்கோ அதெல்லாம் சிங்குலர்னு சொல்லுவோம். ஓகே, அந்த சிங்குலர் நவுன்ஸ் முன்னாடி தான் ஏவும் and-ம் யூஸ் பண்ணணும். ஏனா என்ன, ஆன்னா என்ன? தமிழில் ஸ்டோரிஸ்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஓர் ஊரில் ஒரு காகம் இருந்தது. அதுதான் இந்த இங்கிலீஷில் ஏ ஆன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு, ஆன்னா ஓர். வி யூஸ் ஏ பிஃபோர் கான்சனன்ட் சவுண்ட். நல்லா கவனிங்க, கான்சனன்ட் சவுண்ட், நாட் கான்சனன்ட் லெட்டர். அதே மாதிரி வேர் டு யூஸ் ஆன் எங்கே யூஸ் பண்ணுவோம்? பிஃபோர் வவ்வல் சவுண்ட். What are vowels? A, E, I, O, U. What are consonant? Except A, E, I, O, U, remaining letters are known as consonant. So, we should use A before consonant sound. We use an before vowel sound. எப்படி கான்சனன்ட் சவுண்டு எது வவ்வல் சவுண்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். ரீட் த வேர்ட். ஒரு வேர்டை படித்து பாருங்கள். அந்த வேர்டினுடைய ஃபஸ்ட்டு சவுண்ட் அ ஆ இ உயிரெழுத்துக்கள் தமிழில் இருக்கும் இல்லையா? அ இ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. ஸோ அந்த உயிரெழுத்துக்கள் சவுண்டில் இந்த ஆ டு ஔவில் ஏதாவது ஒரு சவுண்டில் அந்த வேர்ட் ஸ்டார்ட் ஆயிருந்தா ஆன் போடணும். ஓகே, அப்படி அ ஆ இ சவுண்ட் இல்லைன்னா ஏ போடணும். லுக் அட் திஸ் பால். இந்த சவுண்ட் இந்த வேர்டு எதில் ஸ்டார்ட் ஆயிருக்கு? பா அப்படின்ற சவுண்டு. பா அப்படின்றது அ ஆ இல இருக்கா? இல்லை. அப்போ என்ன போடணும்? ஏ. Look at this. What word it is? Umbrella. This word begins with a. A இல்ல ஆ இருக்கு. So an போடணும். Orange. This word begins with the sound ஆ. உயிரெழுத்துக்கள்ல ஆ இருக்கு. So an. Ink bottle. This word begins with the sound e. ஆ இல்ல ஈ இருக்கு. So an. Elephant. This word begins with the sound a. இல்ல ஏ இருக்கு. So an. X-ray. This word begins with the letter X. Actually it is consonant. இது vowel கிடையாது. Xன்றது vowel கிடையாது. ஆனால் இதனோட சவுண்ட் என்ன? ஏ. ஃபஸ்ட்டு சவுண்ட் என்ன வருது? எக்ஸ். எக்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். என்ன வரும்? எக்ஸ் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு சவுண்ட் ஏ. இல்ல ஏ இருக்கு. ஸோ வி புட் an. Like that. Pronounce this word. Uniform. What is the first sound of this word? U. இந்த U தமிழில் U வரும் இல்லையா? இல்லை இந்த U இருக்கா? இந்த U இருக்கா? இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன போட்டிருக்கோம்? ஏ போட்டிருக்கோம். பட் ஆக்சுவலி இந்த U இங்கிலீஷில் இந்த லெட்டர் U வந்து வவ்வல். அதனால் நீ அங்கே ஆன் போடக்கூடாது. ஆன் போட்டால் தப்பு. சவுண்ட் என்ன சவுண்டு வருது? யூன்ற சவுண்டு வருது. இல்லை U கிடையாது. ஸோ யூ புட் ஏ. நெக்ஸ்ட்டு look at this word. 1 rupee coin. Actually you should not pronounce this one as one. One pronounce பண்ணக்கூடாது. You have to pronounce it as one. One. So it வா அப்படின்ற சவுண்டு இல்ல கிடையாது. So you have to put a. Okay, like that. Pronounce this word European. ஆனால் இந்த வேர்டு எதில் ஸ்டார்ட் ஆயிருக்கு? ஈல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஈன்றது வவ்வல். அதனால் நீ அங்கே ஆன் போடக்கூடாது. ஏன்னா சவுண்ட் எதில் ஸ்டார்ட் ஆயிருக்கு?
யூ இல்லை யூ கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு புட் ஏ. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஆனஸ்ட் மேன், இங்கே ஹெச் சைலண்ட், என்ன சவுண்டு வருது? இல்லா இருக்கா? ஸோ ஆன் போடுறோம். ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஹெச் வவ்வல் கிடையாது, கான்சனன்ட். அதனால் இந்த இடத்துல நீங்கள் ஆன் போடக்கூடாது, ஏ போடக்கூடாது, ஆன் தான் போடணும். ஏன்னா இந்த வேர்டு எந்த சவுண்டில் பிகின் ஆகுது? வவ்வல் சவுண்டு, ஆனஸ்ட். ஸோ யூ ஹாவ் டு புட் ஆன் லைக் தட். ஹார், HOUR, ஆர், ஹெச் இஸ் சைலண்ட், என்ன சவுண்டு வந்திருக்கு? அப்படின்ற சவுண்ட் வந்திருக்கு. ஸோ இது வவ்வல் சவுண்ட். ஸோ யூ ஹாவ் டு புட் ஆன். லாஸ்ட் வேர்ட் MLA. எம் இஸ் கான்சனன்ட் லெட்டர். எம்ன்றது கான்சனன்ட் லெட்டர், ஆனால் கான்சனன்ட் சவுண்டு கிடையாது. எம் என்ன சவுண்டு வருது ஃபஸ்ட்டு? ஏ, வவ்வல் சவுண்டா? இல்லை ஏ இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு புட் ஆன். இப்போது ஐ திங்க் யூ ஹாவ் அண்டர்ஸ்டாண்ட் வேர் டு யூஸ் ஏ அண்ட் வேர் டு யூஸ் ஆன். எங்கே ஏவும் ஆனும் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். we should use an and a before singular nouns. singular nounsக்கு முன்னாடி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். it doesn't pinpoint anything in particular. பர்டிகுலராக யாரையும் மென்ஷன் பண்ணாது. அதனால தான் நம்ம இது இன்டெஃபினட் ஆர்டிக்கல்னு சொல்கிறோம். சவுண்டில் ஸ்டார்ட் ஆகிறது வேர்டுக்கு முன்னாடியெல்லாம் ஆன். சவுண்டோட டு அவு, தமிழில் உயிரெழுத்துக்கள் டு அவு சவுண்டில் எந்த வேர்டெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி ஆன் போடணும். சவுண்ட், அந்த உயிரெழுத்துக்கள் அந்த சவுண்டில் வராத தொடங்காத எழுத்துக்கள் வேர்டுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு புட் ஏ. இஸ் தட் கிளியர்? Next we are going to learn about the, where to use the. The is used before countable and uncountable nouns. It is a definite article. It prefers the nouns in particular. Particular mention பண்ணுறது தான் definite article. So where do we use the? We should use the before the names of the following: the names of the islands, the names of oceans, mountains, books, buildings, newspapers, rivers, ordinal numbers, musical instruments and directions. So island அப்படின்ற வேர்டுக்கு முன்னாடி the யூஸ் பண்ணக்கூடாது. You should use the article the before the names of islands. Example, Netherland is an island, so you have to put the. அங்கே வெறும் ஐலாண்டுன்னு ஏதோ ஒரு ஐலாண்டுன்னு கொடுக்காம நெதர்லாண்ட் அப்படின்னு அந்த ஐலாண்டோட நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு புட் த. நெக்ஸ்ட்டு நேம் பிஃபோர், யூ ஷுட் யூஸ் ஆர்டிக்கல் த பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் ஓஷன்ஸ். எக்ஸாம்பிள், இந்தியன் ஓஷன், இட்ஸ் த நேம் ஆஃப் தி பர்டிகுலர் ஓஷன், ஸோ யூ ஹாவ் டு புட் த. மவுண்டெயின்ஸ், எக்ஸாம்பிள், ஹிமாலயாஸ், த ஹிமாலயாஸ். புக்ஸ் மீன்ஸ் நாட் யுவர் இங்கிலீஷ் புக், தமிழ் புக், சயின்ஸ் புக் அப்படி கிடையாது. புக்ஸ் மீன்ஸ் இட் ஷுட் பி known by many people. நிறைய பீப்புளுக்கு அந்த புக்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஃபேமஸ் புக்ஸ், எக்ஸாம்பிள் பைபிள், த பகவத்கீதா, த குரான், த அட்லஸ், த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, த டிக்ஷனரி, லைக் தட். ஓகே. buildings mean important buildings, famous buildings like Taj Mahal is a famous building, so you should use the before Taj Mahal முன்னாடி the. Another example, the Red Fort, the Qutub Minar, like that. Okay. Next, newspapers. Before the names of the newspapers, the Hindu, the Deccan Chronicle, the Indian Express, like that. Next one, rivers. Before the names of the rivers, you should use article the Ganga, the Yamuna, the Kaveri, like that. Ordinal numbers you know, first, second, third, like that. So you should use the article the before the ordinal numbers, the first, the second, like that. Next, musical instrument. You should use article the before the names of musical instrument. Example, veena, the guitar, the piano, the violin, like the direction. And last is, you should use article the before the names of directions. The east, the west, the north, the south, like that. Okay. Next, where should we use the? We should use the when a person, an animal, a place or a thing is mentioned for a second time. First time ஒரு பர்சனை பற்றியோ, ஒரு அனிமல் பற்றியோ, ஒரு திங்ஸை பற்றியோ, பிளேஸை பற்றியோ இந்த லிசனர் கிட்ட நீ பேசிட்ட. ஓகே. அகெயின் இஃப் யூ வாண்ட் டு டாக் அபவுட் த சேம் பர்சன் ஆர் சேம் அனிமல் ஆர் சேம் பிளேஸ், செகண்ட் டைம் அதே பர்சனை பற்றியோ இல்லை அனிமலை பற்றியோ பேச போகிற அப்படின்னா, அட் தட் டைம் யூ ஷுட் யூஸ் த.
Okay, look at the example. I bought a book this morning. இன்றைக்கி காலையில் நான் ஒரு புக்கு வாங்கினேன். அது என்ன புக்குன்னு தெரியாது, உனக்கு தெரியாது. ஓகே, அவன் ஏதோ ஒரு புக்கு வாங்கியிருக்கான். ஒரு புக்கு வாங்கியிருக்கேன்னு சொன்னும்போது அந்த புக்கை பற்றி உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் அவன் அதே புக்கை பற்றி பேசுகிறான். ஐ ஆம் ரீடிங் த புக் நவ். நான் வாங்கின அந்த புக்கை தான் மறுபடியும் இப்போ படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ இஸ் யூஸிங் த நவுன் செகண்ட் டைம். இந்த புக்குன்ற நவுன் அவன் செகண்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ அட் தட் டைம் யூ ஷுட் யூஸ் த. இஸ் இட் கிளியர்? ஓகே. Next, when it is clear to the listener which a person, animal, place or thing we are referring to. அடுத்து நம்ம எங்கே த யூஸ் பண்ணணும் அப்படின்னா, லிசனரோ இல்லை ரீடர்கிட்டையோ நம்ம பேசும்பொழுது அந்த லிசனருக்கோ ஒரு அந்த ரீடருக்கோ நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்றது தெரியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஒன் ஜட்ஜ். இப்போ நீ ஒரு ஜட்ஜை பற்றி பேசிகிட்டு இருக்க, அந்த ஜட்ஜை வந்து உன் ஃப்ரெண்டுக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது யூ ஷுட் யூஸ் த. ஓகே, so if the listener or speaker know the name, know the person or place or animal whom you are referring, நீ யாரை பற்றி பேசுகிறியோ அந்த பர்சனோ இல்லை பிளேஸோ திங்ஸோ அனிமல்ஸோ நீங்கள் பேசுகிற அந்த லிசனருக்கோ இல்லை அந்த ரீடருக்கோ தெரியும் அப்படின்னா அட் தட் டைம் யூ ஷுட் யூஸ் த. எக்ஸாம்பிள், the judge found him not guilty. The judge, this particular judge is known by the speaker to whom you are talking. நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கியோ அந்த பர்சனுக்கும் இந்த ஜட்ஜை பற்றி தெரியும். ஸோ அதனால் இங்கே த யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், when there is only one such thing in the world. இந்த வேர்ல்டுலேயே எதெல்லாம் ஒன்லி ஒன் இருக்கோ அதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னும்போது யூ ஷுட் யூஸ் த. எக்ஸாம்பிள், இந்த இடத்துல மோஸ்ட்லி இட்ஸ் செலஸ்டியல் பாடி, யூனிவர்சல் திங்ஸ் வானத்தில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் இந்த கேட்டகரியில் வரும். யூனிவர்சல் திங்ஸ். There is only one sun, so you have to use the. There is only one moon in the earth. மூனில் ஒரே ஒரு மூன் தான் இருக்குது, எர்த்தில் ஒரே ஒரு மூன் தான் இருக்குது. ஸோ யூ ஹவ் டு யூஸ் த. There is only one எர்த் ஒன்று தான், ஸோ த. ஓகே, ஸோ when there is only one such thing, அங்கெல்லாம் you should use the. Next, before the superlative degrees. Superlative degrees means that you know the word ends with est or mostன்னு வந்தாலும் இல்லை estன்னு எண்டானாலும் அதை superlative degreeன்னு சொல்லுவோம். அது மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் வந்து அங்கே நீ த யூஸ் பண்ணும். த டாலஸ்ட், த ஷார்ட்டஸ்ட், த யங்கஸ்ட், லைக் தட். நெக்ஸ்ட்டு, we use the with uncountable nouns when it is clear to the reader which things we are referring to. ஆக்சுவலி அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி நம்ம எந்த ஆர்டிக்கிளும் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெயின் ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணக்கூடாது, வாட்டர் ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணக்கூடாது. பட் நம்ம எந்த திங்ஸை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்றது, ஒரு பர்டிகுலர் திங்ஸ் எங்கே இருக்க திங்ஸை நம்ம மென்ஷன் பண்ணுறோன்றது அந்த ரீடருக்கோ லிசனருக்கோ அதே திங்ஸை பற்றி தெரியும் அப்படின்னா அந்த இடத்துல நீ என்ன பண்ணலாம், த யூஸ் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிள், த ரைஸ். ஆக்சுவலி ரைஸ் இஸ் அன்கவுண்டபிள் நவுன். ரைஸை நம்ம எண்ண முடியாது. அன்கவுண்டபிள் மீன்ஸ் we cannot count it. எண்ண முடியாதுன்னு அர்த்தம். ரைஸை நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. இட்ஸ் அன்கவுண்டபிள். பட் என்ன சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க, ரைஸ் இன் திஸ் சூப்பர் மார்க்கெட் இஸ் குட். இந்த பர்டிகுலர் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற இந்த பர்டிகுலர் ரைஸ் ரொம்ப நல்ல குவாலிட்டி. ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட்டு தெரியும். ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட் தெரிஞ்சதுனால அங்கே இருக்க ரைஸை பற்றி நமக்கு தெரியும். ஸோ எந்த திங்ஸை பற்றி, எந்த அன்கவுண்டபிள் நவுனை பற்றி ரீடருக்கோ இல்லை லிசனருக்கோ கிளியராக தெரியும், ஆல்ரெடி தெரியும், நாம் எதை பற்றி மென்ஷன் பண்ணுறோன்றது அந்த ரீடருக்கோ லிசனருக்கோ தெரியும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம த யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், வேர் வி ஷுட் நாட் யூஸ் ஆர்டிகல்ஸ். எங்கெல்லாம் நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, வி ஷுட் நாட் ஆர்டிகல்ஸ் பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் டேஸ், மந்த்ஸ், நேம்ஸ் ஆஃப் த காண்டினென்ட்ஸ், நேம்ஸ் ஆஃப் த கண்ட்ரீஸ், நேம்ஸ் ஆஃப் த சிட்டிஸ், நேம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் நேம்ஸ் ஆஃப் டவுன்ஸ். எக்ஸாம்பிள், டேஸ்னால் சண்டே, ஃப்ரைடே, மண்டே, அதுக்கு முன்னாடிலாம் த யூஸ், ஆர்டிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. மந்த் நேம் மீன்ஸ் ஜூன், ஜூலை, ஜான்வரி, பிப்ரவரி. பிஃபோர் தட் யூ ஷுட் நாட் யூஸ் எனி ஆர்டிக்கல். நெக்ஸ்ட், காண்டினென்ட், ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, லைக் தட் யூ ஷுட் நாட் யூஸ் எனி ஆர்டிகல்ஸ். நேம்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ், சைனா, இந்தியா, சிட்டி, சென்னை, ட்ரிவாண்ட்ரம், டெல்லி. So you should not use any article before cities and countries. Next, you should not use articles before street names. Anna Street, Gandhi Street, like that you should not use any article before the street name and town's name. Example, Chengalpet, Kanjipuram, Madurai, like that you should not use any article before streets and towns. Is it clear?
Thank you, children.